சாகிப் டாக்ஸ் பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் காயல் அகமது சாஹிப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு இன்றைய தினம் நடைபெற்று இருக்கிறது. இதுல என்னென்ன கொள்கைகள்லாம் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எடுத்து வச்சிருக்காங்க சார்? ஆக்சுவலா அவரு தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் வகையில சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அவர் தன்னை எதிர்க்கட்சி என்ற நிலையில் வைத்துக் கொண்டு ஆளக்கூடிய திமுக அரசை கடுமையான குற்றச்சாட்டுகளால் சாடினார். அதுபோல பிஜேபியும் RSSயும் பேரை சொல்லியே விமர்சித்தார். பாசிச பாஜக என்று விமர்சித்தார். RSS உடைய பேரை சொல்லியே விமர்சித்தார். இந்த RSS பிஜேபி என்ன பண்ணுதுன்னா அதிமுகவை அடிமையாக்கி வைத்திருக்கிறார்கள். இங்க பாத்தீங்கன்னா தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாது. உங்களுடைய எண்ணம் தமிழ்நாட்டில நிறைவேறாது, ஈடேறாது. தமிழர்களுடைய தொன்மையான கீழடையே நீங்க மறைத்தவர்கள் என்றெல்லாம் குற்றம் சாட்டினார். அது போல நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்களை பேரே சொல்லாமல், ஏன்னா ஒரு ஆளே இல்லை, சின்ன ஆளுங்க, நான் விமர்சனம் பண்ற அளவுக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய கட்சி இல்லைங்கிற அளவுக்கு அவரை சைலண்ட் பண்ணாரு. ஒட்டுமொத்தத்துல அவர் அரசியல் விமர்சனம் பொதிந்த ஒரு மாநாடாக அந்த மாநாடு நடந்தது. கொள்கை பிரகடனம் சொல்லி பெரிய அளவுக்கு அவர் என்ன செய்யல, சொல்லவில்லை. ஒரு சில கொள்கையை சொன்னார். நாங்கள் ஆட்சியை வந்தால் அப்படி செய்வோம், இப்படி செய்வோம் என்றெல்லாம் நாங்கள் வாக்குறுதி சொல்லவில்லை. இருந்தாலும் நான் ஒரு வாக்குறுதியை தருகிறேன். பெண்களுடைய பாதுகாப்பு, குழந்தையினுடைய பாதுகாப்பு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களை பாதுகாப்போம். பாலியல் வன்புணர்வு இந்த மாதிரி எதுவும் இருக்காது. அது மாதிரி குழந்தைகள், பள்ளி கல்லூரி குழந்தைகளை நாங்கள் பாதுகாப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. உழைப்பாளிகள், நெசவாளர்கள், அப்புறம் விவசாயிகள், மீனவர்கள், இவங்கெல்லாம் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாத அளவுக்கு ஒவ்வொரு திட்டங்களையும், அவங்களை பாதுகாக்கக்கூடிய சட்டங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்றுவோம் என்று அவர் சொல்லிவிட்டு, பாஜக தான் தாவேகாவுடைய கொள்கை எதிரி, திமுக தான் அரசியல் எதிரி, இந்த 2 எதிரியும் வீழ்த்துவதற்கு மக்களுடைய சக்தி எங்கோடு இருக்கிறார்கள் என்று சொன்னாரு. வேற எந்த பெரிய கொள்கை பிரகடனமும் அவர் சொல்லவில்லை. செக்குலரிசத்தை பத்தி பேசினார். மதச்சார்பின்மை நாடு என்பதை வலியுறுத்தி சொன்னார். இந்த மதச்சார்பின்மைக்கு ஆளக்கூடிய ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி வேட்டு வைக்கிறது என்பதை ஆழமாக பதிவு செய்தார். இந்த அளவுக்கு தான் இந்த மாநாட்டுடைய கருத்தாக்கம் இருந்தது. இது மட்டும்தானா இல்ல கூடுதலா பார்த்தோம்னா, இப்ப அண்ணா அவர்களுடைய படத்தை கூட மேடையில பொறிக்கப்பட்டிருந்தது. முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களுடைய படம் இருந்தது. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் பற்றி கூட பேசியிருந்தாங்க. இவருக்கு எதிரான ஒரு சக்தியா பாஜக RSS இருக்கக்கூடிய சூழல்ல பாஜக RSSக்கு எதிரான ஏதாவது முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றினாங்களா? இல்ல, தீர்மானம் நிறைவேற்ற அளவுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. மக்கள் கலைந்து சென்று விடுகிறார், களைப்பாக இருக்கிறார்கள், காலையிலேயே விட்டார்கள். வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருப்பதால் சீக்கிரமே ஒரு 4:30 மணிக்கெல்லாம் பேச்சை தொடங்கி விட்டார். 4:45 தொடங்கி விட்டார். 3/4 மணி நேரம் சொற்றப்ப ஒரு 40 நிமிடங்கள் விஜய் பேசியிருப்பார். 5:30 மணிக்கெல்லாம் விஜய் பேசி முடித்து விட்டார். 6 மணிக்கெல்லாம் மாநாடு கலைந்து விட்டது. நான் நினைக்கிறேன், மிக நுணுக்கமான ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கிறீங்க. முதலாவதாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை சிலாகித்து சொன்ன காரணம், மதுரை மண்ணிலிருந்து தான் அவர் என்ன செஞ்சார், மாநாடு போட்டு கட்சியை தொடங்கினார். 1. 2வது, திமுகவையும் அதிமுகவையும் சரிசமமாக சாடியவர் தான் கேப்டன் விஜயகாந்த். இன்றைக்கு விஜயனுடைய கட்சி தொடங்கியதை விட மிக பிரம்மாண்டமான அளவுல, மிகவும் கன்ஸ்ட்ரக்டிவான அளவுல தேமுதிக தொடங்கப்பட்டது. கேப்டன் விஜயகாந்துக்கு அவ்வளவு செல்வாக்கு இருந்தது. ஒவ்வொரு மாவட்டத்திலும், ஏன் 234 தொகுதிகளிலும் அவர் என்ன பண்ணாரு, அரசியல் ரீதியான கட்டமைப்பை அவர் உண்டாக்கினார். சில எல்டர்ஸ் எல்லாம் என்ன செஞ்சாங்க, அவங்க சப்போர்ட்டாக இருந்தார்கள். கலைத்துறையினரே அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு உதவினார்கள். அந்த விஜயகாந்த் அவர்கள் காலப்போக்கு 2011 மீண்டும் அதிமுகவோட தான் அவர் கூட்டணி சேர்ந்து 29 சீட்டுகளை பெற்று எதிர்கட்சியாக உயர்ந்தார். இப்போ தேமுதிகவுடைய நிலை என்னன்னு பார்த்தா, விஜயகாந்த் நம்மோடு இல்லை, தேமுதிகவும் அரசியல் அரங்கத்துல இல்லை, 2% கீழே அவங்க போயிட்டாங்க. சோ அந்த கட்டமைப்பையும் அந்த விஜயகாந்த் விஷயத்தையும் நம்ம பிரைஸ் பண்ணா அங்குடைய மக்களை வென்றெடுக்க முடியுங்கிற கோணம் கூட இருக்கலாம். 1. மதுரை மண் விஜயகாந்துடைய மண், விஜயகாந்துடைய ரசிகர்கள் அதிகமாக இருந்த மண். 2வது, அண்ணாவையும் எம்ஜிஆரையும் சொல்லி இருக்கு என்னன்னு சொன்னால், அதுல ஒரு டைட்டில் கொடுத்தாங்க, வரலாறு திரும்புகிறது. 2026 வரலாறு திரும்புவது. 1967 காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி திமுக அண்ணா என்ன பண்ணாரு, ஆட்சியை வந்தாரு. அது போன்ற அண்ணாவை வீழ்த்தி, அண்ணா மீன்ஸ் கலைஞரை வீழ்த்தி
72ல வந்து என்ன பண்ணாங்க, எம்ஜிஆர் வந்து ஆட்சியை பிடித்தார். அந்த வரலாறு 67 வரலாறும் 72 வரலாறும் திரும்பி 2024 வரப்போகிறது என்பதற்காக அண்ணாவுடைய கொள்கையும் எம்ஜிஆருடைய கொள்கையும் வந்து நாங்கள் தான் பின்பற்றுகிறோம். அந்த அண்ணாவுடைய கொள்கையை திமுகவும் அதிமுகவும், எம்ஜிஆருடைய கொள்கையை அதிமுகவையும் காத்துல பறக்க விட்டுட்டாங்க. எனவே திராவிட சித்தாந்தத்தை நாங்க தான் தூக்கி பிடிக்கிறோம் என்பதை சொல்வதற்காக கூட அது இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். இத பார்த்தோம்னா, தொண்டர்கள் வந்து பெருமளவுல வந்து திரண்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் சொன்னாங்க. இவங்க தான் நம்மளுடைய எதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, பாசிசமும், பாயாசமும் ஒண்ணுன்ற மாதிரியான ஒரு கருத்த சொல்லியிருந்தாரு. அதுல திமுக வந்து பாயாசம் சொன்னது வந்து, பாசிசத்துக்கு எதிரான ஒரு கட்சியா இருக்கக்கூடிய திமுகவ நீங்க இப்படி பேசலான்ற மாதிரியான பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த சூழல்ல, தற்போது தொண்டர்களுக்காக விஜய் அவர்கள் வந்து என்ன செய்திய சார் சொன்னாரு? பாசிசமா பாயாசமா மேட்டருக்கு வந்து அவரு தெளிவான பதிலை சொல்வார் என்று நான் நினைத்து எதிர்பார்த்தேன். இருந்தாலும் இந்த ட்ரிப் இந்த மாநாட்டுல என்ன சொல்லிட்டாருன்னா, பாசிசம் பாய்சன் சொல்லிட்டாரு. திமுக வந்து பாய்சன் நச்சு என்று சொல்லிவிட்டாரு. ஆனா முழுக்க முழுக்க தொண்டருக்காகத்தான் பேசினாரு. கத்தி மெர்சல் பட டைலாக் மாதிரிதான் அவருடைய டைலாக் இருந்துச்சு. அதுதானே ரசிக்கிறாங்க. அவருடைய ரசிகர்கள் வந்து தொண்டர ஒரு கட்டத்துல என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பீஸ்ம்பாரு. இப்ப கொஞ்சம் மாத்தினாரு இந்த இந்த மாநாட்டுல. தோழர்களே தோழியர்களே அப்படின்னு சொன்னாரு. என் ரசிகர்களாக இருந்தீங்க, நீங்க இப்ப நீங்க தோழர்களாக மாறி இருக்கிறீர்கள் என்று கொஞ்சம் பக்குவப்பட்ட ஒரு உரையாடல் இருந்தது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, அது மாதிரி கள்ளழகரு, மதுரை மீனாட்சி அம்மன் இதை குறித்தெல்லாம் பேசி மதுரை மக்களை வந்து தன் வசப்படுத்துறதுக்கான ஒரு வேலையை செஞ்சாரு. ஒரு கட்டத்துல நானே மதுரை கிழக்கு தொகுதி, மதுரை மேற்கு தொகுதி, வடக்கு மத்திய தொகுதியுடைய வேட்பாளர் அறிவிக்க போறேன். விஜய் தான் வேட்பாளர். 234 தொகுதி விஜய் தான் வேட்பாளர் என்றெல்லாம் அந்த மெசேஜ் கொடுத்தார். நான் யார வேட்பாளர் நிறுத்தினாலும் நான் தான் நிற்கிறேன் என்பதை வந்து சொல்றாரு. தன்னுடைய தொண்டர்களுக்கு அவர் சொன்னார். உற்சாகமூட்டக்கூடிய அது வேலைதான். அது போல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய மக்களுடைய குரலை தான் வந்து நாங்கள் பிரதிபலிக்கிறேன். இங்க வந்து செக்குலரிசம், சமூக நீதி இதை குறித்து நம்ம தாவேக்க தொடர்ந்து பேசுவோம். ஒவ்வொரு தொகுதியா வந்து பேச போகிறேன். அன்ஸ்டாப்பபிள் வாய்ஸ், எங்களுடைய அந்த குரலை வந்து யாராலும் தடுக்க முடியாது. ஆட்சியை எப்படி பிடிப்போம்னு கேட்கிறாங்க. கூட்டம் வரும், எப்படி ஓட்டாகும்னு கேட்கிறாங்க. போக போக பாருங்க என்று அவர் சொல்ல தொண்டர்களுடைய விசில் சத்தம் பறந்தது. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா, பாஜக தான் கொள்கை எதிரி, திமுக தான் அரசியல் எதிரி என்பதை மீண்டும் மீண்டும் அழுத்தி சொன்னார். அதை மக்கள் சக்தியை வைத்து நாங்க என்ன செய்வோம், முறியடிப்போம். பாசிசம், பாஜக வந்து பாசிச கட்சி, திமுக ஊழல் கட்சி, வெகுஜன மக்கள் படை இந்த இருக்கு, அவியல் கூட்டணி அவங்களுக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாரு. வரக்கூடிய காலத்துல தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் வந்து போட்டின்னு சொல்லி கண் கலங்கி பேசினார். எப்படின்னா, நான் வர்றேன், உணர்வுபூர்வமா வந்திருக்கிறேன், உங்களை நம்பி வந்திருக்கிறேன், இங்க எனக்கு ஆதரவு தரணும்னு சொல்லி கண் கலங்கி அவரு பேசினாரு. ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ். நான் ரிட்டையர்ட் ஆகி வந்து நான் வரல. நான் உச்சாணி கொம்பு, அதாவது சினிமா துறையில் உச்சாணி கொம்பில் இருக்கும்போது நான் அரசியலுக்கு நான் வந்திருக்கிறேன். உங்களுக்கும் எங்களுக்கு வந்து ஒரு தாய் மாமா உறவு. ஒரு பக்கம் வந்து மாமான்ட்டாரு ஸ்டாலின், அது வேற விஷயம். தாய் மாமா உறவு தான். அதாவது அந்த யங் சேப்பா இருக்காங்கல்ல, 19 வயசு 20 வயசு ஆட்கள் தான் இருக்கிறாங்க விஜய் கட்சியில அதிகமாக இருக்கிற இளைஞர்கள். நான் வந்து உங்க உரிமை வந்து பிரிக்கவே முடியாது. கடவுள் கொடுத்த வரம் நீங்கள்லாம் அப்படி எல்லாம் சொல்லி சொன்னாரு. சினிமாக்காரங்கள் வந்து முட்டாள் ஒண்ணும் கிடையாது. கர்ம வீரர் காமராஜரை தோற்கடித்தவன் சினிமாக்காரன் கிடையாது, ஒரு அரசியல்வாதி தான் தோற்கடித்தான். அது போல பாத்தீங்கன்னா, இந்த நம்ம ஐயா நல்லக்கண்ணு ஐயாவை தோற்கடித்தது வந்து சினிமாக்காரன் கிடையாது, அது ஒரு அரசியல்வாதி தான் தோற்கடித்தான் என்றெல்லாம் வந்து சொல்லி அவங்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்தினார். ஒட்டுமொத்தத்துல பார்க்கும் பொழுது தொண்டர்களுக்கு தீனி போடக்கூடிய ஒரு மாநாடாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். பெரிய அளவுக்கு கொள்கை முழக்கம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் ஒரு ஆறுதல், அவர் எதிரி என்று யாரை சொல்கிறாரோ அதற்கு நேரடியான மெசேஜ் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு திமுகவை அவ்வளவு விமர்சனம் பண்ணியிருக்கிறார். ஆனால் திமுகவுடைய சாதனை பட்டியலை வந்து இப்ப அடுக்கு வாங்கின திமுக காரங்க அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு? பெண்களுக்கு வந்து பெண் உரிமை, சமூக நீதிதான் வந்து விஜய் பேசுறாரு என்று சொன்னால், அந்த திமுக வந்து உருவாக்கப்பட்ட பிளாட்ஃபார்ம்ல நின்று படிச்சுட்டு வந்ததுதான் விஜய் பேசுறாரு. அப்ப அந்த இடத்துல விஜய்க்கு வந்து பெரிய பின்னடைவு தான். திமுக மாத்தி கேள்வி குறிக்கும். பாஜகவை பொறுத்தவரையில, தமிழக மண்ணை பொறுத்தவரை பிஜேபிக்கு பெரிய பேஸ் கிடையாது. இங்க ஆன்டி பிஜேபி பாலிசி தான். அந்த அடிப்படையில தமிழக மண் வந்து பாஜகவை எதிர்த்து அவர் பேசுனது, RSS விமர்சித்து பேசுனது, ஆன்டி மோடி தாட்ஸ் பேசுனதை வந்து வரவேற்பார்கள், தமிழர்கள் வரவேற்பார்கள். எந்த வருங்காலம் தான் அதை வந்து நிச்சயமா முடிவு சொல்லும். ஒட்டுமொத்தத்துல
அவங்க தொண்டர்களை குசிப்படுத்தின ஒரு மாநாடாக நான் பார்க்கிறேன், மாநாட்டை பார்க்கிறேன். ஓகே சார். அந்த தாவேக மாநாடு குறித்து பல்வேறு கருத்துக்களை வந்து பகிர்ந்திருக்கிறீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.